நம்முடைய மனசு என்ன செய்யுமா? கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நிதானமா நடக்கிறவன் பத்திரமா நடக்க. நம்முடைய மனசை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி ஆத்ம சரீரம் உமக்கு சொந்தம், அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், படைக்கிறேன், ஆளுகை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னும் போல் நம்ம வாழ்க்கை நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான். நல்லது நினைச்ச நல்லது, கெட்டது நினைச்ச கெட்டது. கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம். மோசம் போகாதீருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்களா. மோசம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? நம்ம நல்லது தான் விதைக்கும். நம்ம விதைக்கிறோம். நல்லதை விதைச்சா நல்லது, தீமையை விளைச்சா தீமை. மனிதனுடைய மனம் எப்படி இருக்கணுமா? அது மறுரூபமாக வேணும். அப்பா நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? உங்களுக்கு பிரியமா நடக்க வேணும் ஐயா. உங்க ஆசை தான் என்னுடைய ஆசையா இருக்கணும். உங்க விருப்பம் தான் என் விருப்பமா இருக்கணும். உங்க சித்தம் தான் என் சித்தமா இருக்கணும். பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? சகலமும் புதிதாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா